ஹலோ மோட்டோ லவர்ஸ். MT-15 லவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு இனிப்பான செய்தி வந்து கிடச்சிருக்குதுங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்கோட லான்ச் டேட்டு தாங்க. ரொம்ப நாளாகவே நம்ம MT-15 லவர்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பைக்கை வந்து எப்போ லான்ச் பண்ணுவாங்க, யமஹா வந்து இந்த பைக்கை எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, ஏன் இவ்வளோ நாள் லான்ச் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேருக்கு மத்தியில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே இப்போ யமஹாவே வந்து தீர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு இனிப்பான சம்பவம் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட லான்ச் டேட் தாங்க. இந்த பைக்கோட லான்ச் டேட் வந்து எப்போ இருக்கும், எப்போ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்மான ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க யமஹா தரப்புல இருந்து. நிறைய பேர் நான் போடக்கூடிய MT-15 வெர்ஷன் 2 வந்து வியூஸ்க்காக தான் போடுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த மாதிரி நான் வியூஸ்க்காக வந்து எதுவுமே போடல. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வீடியோவுமே எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து வியூஸ்க்காக நான் வந்து போடலை. MT-15 லவர்ஸ் வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. எப்போ வந்து இந்த பைக் வந்து லான்ச் ஆகும் அப்படின்ட்டு தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்க ஷோரூமில் போய் விசாரிக்கிறாங்க. அப்படின்னா கூட அந்த ஷோரூமில் இருக்கிறவங்களுக்கு கூட சரியாக தெரியாமல் இருக்குது. அதனால தான் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க. இந்த பைக் வந்து எப்போ லான்ச் ஆகும் அப்படிங்கிறத நான் ப்ரூஃபோட உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் கன்ஃபார்மான ஃபீச்சர்ஸ் வந்து என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸுமே நமக்கு வந்து கிடச்சிருக்குது. அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வீடியோஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் அவங்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த MT-15 வெர்ஷன் 2 வந்து மார்ச் மந்த் வெளியிடுவாங்களா ஏப்ரல் மந்த் வெளியிடுவாங்களான்னு ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மார்ச்சில் வந்து இந்த பைக்கு வெளியிட மாட்டாங்க. ஏப்ரலில் தான் இந்த பைக்கு வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ அதோட டேட்டுமே வந்து சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. அதாவது யமஹாவே வந்து டேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த டேட்டில் வந்து சம் ஈவெண்ட்ஸ் வந்து நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபியூச்சர் ஓரியன்டான ஒரு ஈவெண்ட் வந்து நடக்க போகுது இந்த டேட்டில் அப்படிங்கிற மாதிரி யமஹாவே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பைக்கில் கன்ஃபார்மான ஃபீச்சர்ஸ் வந்து என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, USD ஃபோக்ஸ் வந்து கன்ஃபார்மாக கொடுக்க போகிறாங்க. கோல்டன் கலர் USD ஃபோக்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. 37mm KYB பிராண்டில் உள்ள R15 V4 பைக்கில் யூஸ் பண்ணியிருந்த அதே சேம் USD ஃபோக்ஸ் தான் இந்த பைக்லேயுமே வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த பைக்குக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு USD ஃபோக்ஸ் தான் வந்து கிடைக்க போகுது இந்த MT-15 வெர்ஷன் 2க்கு. தென் அப்டேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுவுமே R15 V4ல் இருக்கிற சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த பெரிய ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்டட் கிளஸ்டர் வந்து நமக்கு கொடுக்குறனால ரைடிங் மோட்ஸுமே நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா R15 V4லேயுமே ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கிளஸ்டர் மூலமாக நமக்கு ரைடிங் மோட்ஸுமே இந்த MT-15 வெர்ஷன் 2லேயுமே வந்து கொடுத்துருவாங்க. தென் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே கன்ஃபார்மாக இந்த பைக்கில் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுலேயுமே ப்ரீமியமான கனெக்ட் ஒய் அதுதான் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த அப்டேட்டட் மாடலில். ஸோ இந்த கனெக்ட் ஒய் மூலமாக நம்ம என்னெல்லாம் பார்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, SMS அலர்ட்டு, கால் அலர்ட்டு, பார்க்கிங் ஹிஸ்ட்ரி, மால் ஃபங்க்ஷன், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். தென் இமெயில் அலர்ட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் தான் இந்த பைக்கில் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுவுமே லிங்க் டைப்பில் உள்ள மோனோக்ராஸ் சஸ்பென்ஷனில் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃப்ரேம் வந்து டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க இந்த பைக்கில். ஏன்னா R15 V4 பைக்லேயுமே டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மாதிரியான டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான் இந்த பைக்லேயுமே வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கன்ஃபார்மான ஃபீச்சர்ஸ் வந்து அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் RTO சைடில் வந்து என்ன ஒரு கன்ஃபார்மான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூயல் சேனல் ABS வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி கன்ஃபார்மான விஷயம் தான். இந்த பைக்லேயுமே டூயல் சேனல் ABS வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட மோஸ்ட் பெரிய அப்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா டூயல் சேனல் ABS தான். தென் பாடி டிசைனு, கலர் கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து மாற்றி கொடுக்க போகிறாங்க. தென் MotoGP எடிஷன், இதோட டாப் ஸ்பெக் எடிஷனில் வந்து MotoGP எடிஷன்லையுமே வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து நார்மல் எடிஷனை விட கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2000 rupees வந்து இதை வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி என்ன வரும் நமக்கு வந்து இந்த MotoGP எடிஷனால். தென் லைட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே LED தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ப்ரீவியஸ் மாடலே வந்து LED தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மாதிரி இந்த பைக்லேயுமே வந்து எல்லாமே LED தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பைஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பும், ரியரில் வந்து LED டைல் லேம்பும் கொடுக்க போகிறாங்க. அது மாதிரி LED இண்டிகேட்டர்ஸுமே வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிளஸ்டர் வந்து அப்டேட் பண்ணுறதுனால நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ECU மேப்பிங்குமே வந்து R15 V4ல் இருக்கிற அதே ECU மேப்பிங் தான் இந்த பைக்லேயுமே வந்து பண்ண போகிறாங்க. தென் பவரை பொறுத்த வரைக்கும்
கொஞ்சம் பிஹெச்பி வந்து குறைய போகுது. ஏன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 18.6 பிஹெச்பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஆனால் இந்த வெர்ஷனில் வந்து 18.4 பிஹெச்பி பவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. டார்க் வந்து 14 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஏன்னா R15 V4 பைக்கில் வந்து இன்ஜின் டியூனிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே இன்ஜின் தான் இந்த MT-15 வெர்ஷன் 2லையுமே வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ பவர் வந்து கண்டிப்பாக MT-15 வெர்ஷன் 2ல வந்து குறைஞ்சிடும். இந்த பைக்கோட லான்ச் டேட் வந்து எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11 வந்து இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலாக என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ஓரியன்ட் ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஈவெண்ட் வந்து ஏப்ரல் 11 வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் நம்ம வந்து MT-15 வெர்ஷன் 2மே வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில ஆர்டிக்கலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு உண்மையான விஷயம் தான். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் வந்து வியூஸ்க்காக போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் MT-15 வெர்ஷன் 2 நியூ மாடல் 2022 அப்படின்ட்டு கூகுளில் வந்து டைப் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு சில ஆர்டிக்கலை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இதில் வந்து நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரிய வந்துடும். இந்த பைக்கோட ப்ரைஸிங் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் மாடலை விட ஒரு 10,000 15,000 வரைக்கும் ப்ரைஸிங் வந்து அதிகமாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறாங்க. யூஎஸ்டி ஃபோக்ஸு, தென் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே கொடுக்க போகிறாங்க. அதனால தான் இதோட ப்ரைஸிங் வந்து ஒரு மேக்ஸிமம் 15,000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் MotoGP எடிஷனுமே வந்து இதில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பைக்கோட டாப் ஸ்பெக் மாடலில் MotoGP எடிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எக்ஸிஸ்டிங் மாடலை விட 2,000 வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த கலருக்காக இந்த 2,000 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வருது. தென் இந்த பைக்கில் டிசைனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு தான் என்னோட கருத்தாக இருக்குது. அந்த நான் பார்த்த அந்த ஆர்டிக்கல் நம்ம கூட டிசைனை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ எக்ஸிஸ்டிங் மாடல் என்ன ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்களோ ஸோ அந்த சேம் டிசைன் தான் இந்த பைக்லையுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் சீட் மாடலில் தான் இந்த பைக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரியரில் வந்து டெயில் செக்ஷன் வந்து ஷார்ட்டாக தான் கொடுக்க போகிறாங்க. தென் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் லுக்கில் தான் இந்த பைக் வந்து இருக்க போகுது. ஃப்ரண்ட்டில் அந்த பை ஃபங்க்ஷனல் LED ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்புக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐஸ் மாதிரி ஒரு DRL வந்து கொடுத்துருப்பாங்களே அது மாதிரியான ஒரு செட்டப் தான் இந்த நியூ வெர்ஷன்லையுமே வந்து Yamaha வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் நம்ம காத்திருந்ததுக்கு ஒரு கன்ஃபார்மான நியூஸ் வந்து கிடச்சிருக்குது. ஸோ உங்களுக்கு டவுட்டுன்னா நான் சொன்ன வெப்சைட்டில் நீங்கள் போய் பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள், MT-15 நியூ மாடல் 2022 போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கே வந்து தெரிய வந்துடும். ஓகே நண்பா, இந்த மாதிரியான பைக்கை பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வேணும், பைக்கை பற்றின ரிவ்யூஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும் தான், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வேண்டியது தான். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய், டேக் கேர்.